வணக்கம். கந்தர் அனுபூதி 9வது பாடல். மட்டூர்குழல் மங்கையர் வளைப்பட்டு மட்டூர்குழல் மங்கையர் வளைப்பட்டு ஊசல்படும் பரிசென்று ஒளிவேன். மட்டூர்குழல் மங்கையர் வளைப்பட்டு ஊசல் பெறும் பரிசு என்று ஒளிவேன். தட்டு ஊடற வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுலா நிற்பயனே. 9வது பாடல். மட்டூர்குழல் மங்கையர் வளைப்பட்டு ஊசல்படும் மட்டூர்குழல் மங்கையர் வளைப்பட்டு ஊசல் படும் பரிசென்று ஒளிவேன். தட்டு ஊடற வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே. முதல் 2 பாடல்ல முதல் 2 வரியில கோரிக்கை. மட்டூர்குழல் மங்கையர் வளைப்பட்டு ஊசல் படும் பரிசென்று ஒளிவேன். மட்டு என்றால் தேன். தேன் சுரக்கின்ற மலர்களை அணிந்த கூந்தலை உடைய மங்கையர்கள் மேல் மையல் கொண்டு அந்த வலையில போய் நான் மாட்டிக்கொண்டு அல்லல் படுகிறேனே, அத்தகைய துன்பத்தை நான் என்று ஒளிவேன் கேட்கிறார். இளமை காலங்களில் அவர் ஐம்பொறிகளினால் உந்தப்பட்டு இந்த இன்பத்தை நாடி அலைந்திருக்கிறார் என்று ஏற்கனவே அவருடைய வரலாறை நாம் படித்திருக்கிறோம். அவர் மிகவும் செல்லப்பிள்ளையாக அவர் தமைக்கியாரால் வளர்க்கப்பட்டார், அக்காவால் வளர்க்கப்பட்டார். திருமணம் ஆன பொழுதும் அவருடைய இன்பத்தை நாடி பிற பெண்கள் மேல் நாட்டம் கொண்டு அலைந்திருக்கிறார் என்று வரலாறு கூறுகிறது. அப்படி ஒரு நிலையில் அவருடைய தமக்கையார் பொன்னையும் பொருளையெல்லாம் இவருக்காக செலவழித்து இனிமேல் செலவழிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்வது என்று கைவிட்ட பின்தான் அந்த இன்பத்தை மறக்க இயலாமல் திருவண்ணாமலை கோபுரத்தின் மேல் ஏறி கீழே குதிக்கிறார். அப்பொழுதுதான் முருகப்பெருமான் அவரை ஆட்கொண்டு அவருடைய நாவில் சரவணபவா என்று எழுதி அவரை அருளுடையவனாக மாற்றுகிறார். அவர் ஒளி உடம்பை பெறுகிறார். அந்த ஒளி உடம்பை பெற்ற பின் தான் ஏராளமான அருட்பாக்களை ஏற்றியிருக்கிறார். அதில் இந்த கந்தர் அனுபூதியும் ஒன்று. அப்படி இருந்தும் என்று ஒளிவேன் என்று ஏன் சொல்கிறார்? நமக்காக சொல்கிறார். நமக்காக முருகப்பெருமானிடம் கோரிக்கை வைக்கிறார். மட்டூர்குழல் மங்கையர் வளைப்பட்டு ஊசல் படும் பரிசென்று ஒளிவேன். நம்மளை மாதிரி உலக இன்பத்திற்காக பெண்களை நாடி அலையக்கூடிய மக்கள் அனைவரும் அதை என்று விடுவதற்கு வழி செய்வாயாக, என்னை கடத்தேற்றிய போல் அவர்களையும் கடத்தேற்ற வழி செய்வாயாக என்று கோரிக்கை வைக்கிறார். பின்னால் 2 வரியில வெறும் கோரிக்கை வச்சும் போதாது, முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் சொல்ல வேண்டும் என்று வந்த அவர் தட்டு ஊடற வேல் சைலத்து எரியும். தட்டு ஊடற தடைகளாக வந்த அனைத்தையும் தவிடுபொடியாக்கிவிட்டு சூரபத்மனை அவர் அழிக்க வரும் பொழுது அவருக்கு ஏகப்பட்ட தடைகளை சூரபத்மன் உண்டு செய்தான். அதில் ஒன்றுதான் கிரௌஞ்சமலை. கிரௌஞ்சமலைக்கு பின்னால் நின்று கொண்டான். கிரௌஞ்சமலை அவனுக்கு கவசம் போல் இருந்தது. அந்த கிரௌஞ்சமலையின் மேல் தன்னுடைய வேலை எய்தான். அந்த கிரௌஞ்சமலை பொடியானது. அதான் சூரபத்மனை அழிப்பதற்கு தடையாக வந்த அனைத்தையும் தகர்த்தெறிந்துவிட்டு தட்டு ஊடுற வேல் சைலத்து எரியும். சைலம் என்றால் மலை. வேல் சைலத்து எரியும் நிட்டூர, கெட்டவர்களையாம் அழிப்பவனே நிட்டூர. நிராகுல கவலைகளையெல்லாம் துன்பங்களையெல்லாம் போக்குவவனே, உலக உயிர்களினுடைய கவலைகளையெல்லாம் துன்பங்களையெல்லாம் போக்குவவனே நிட்டூர நிராகுலா நிற்பயனே. எங்களுக்கு எமபயம் இல்லாமல் செய்யக்கூடியவனே, பய உணர்ச்சியை அற்றுப்போக வைக்கக்கூடியவனே, நீயே பயமில்லாதவன், அதனால எமபயம் எங்களுக்கு ஏற்படாமல் செய்யக்கூடியவனே, இத்தகைய குணங்களையெல்லாம் உடையவனே, நாங்கள் பெண்கள் ஈர்க்கப்பட்டு அருளை நாடாமல் போகாமல் இருப்பதிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை கைதூக்கி விடுவாயாக.
என்பது இதனுடைய பாடல். மட்டூர் குழல் மங்கையர் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசென்று ஒளிவேன் தட்டு ஊடற வேல் சைலத்து எரியும், தட்டு ஊடற வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுலா நிற்பயனே என்பது இந்த அற்புதமான பாடல். இந்த பாடலை தினந்தோறும் பாடி வர வேண்டும். ஒவ்வொரு பாடலும் முக்கியமானது. இந்த 51 பாடல்களுமே முக்கியமானது. இதில் இந்த பாடலை பாடி வந்தால் புற இன்பங்கள் மேல் நாட்டம் கொள்ளாது நம் மனதை தடுத்து ஆட்கொள்ள முடியும். மட்டூர் குழல் மங்கையர் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசென்றொழிவேன் தட்டு ஊடற வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுலா நிற்பயனே. அனுபூதியை படியுங்கள், அனுதினமும் படியுங்கள், இறைவனுடைய அருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.